ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது குவிக் அண்ட் ஈஸி சட்னி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரே மாதிரி சட்னி அரைச்சி போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் இந்த சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ சுலபமான சட்னி. இந்த சட்னிக்கு வெங்காயம், தேங்காய், தக்காளி எதுவுமே தேவைப்படாது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு வாங்க, டெய்லி ஒரு சட்னியோட போங்க. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன சட்னி எப்படி இருக்குன்னு. இப்போ இதுக்கு முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சீரகம் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு உளுந்து ஃப்ளேவர் நிறையா பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வறுத்துக்கோங்க. கொஞ்சம் உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகணும். இது வாசனையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடே ஏதோ நல்ல வாசனை கமகமன்னு அடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இதுக்கு நீங்கள் பேசிக்காக ஒரு 4 அல்லது 5 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். அதுக்கு மேலே அதிகமாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம போட்ட ஜீரகம், உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டேஜில் ஃப்ளேம் மீடியம் பண்ணிடுங்க. இல்லைனா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பொறுமையாக கிண்டலாம். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப கலர் நம்ம போடுற கலரோட கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சுன்னா டேஸ்ட் சட்னி கசப்பாயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது. நல்லா தெரியுது பார்த்தீங்களா? கலர் அப்படியே நல்லா சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது ரெண்டும் கால் கப், டோட்டலாக 1/2 கப் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை கொஞ்சம், பொட்டுக்கடலை கொஞ்சம். வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க. அதாவது அந்த வேர்க்கடலையில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 அல்லது 4 நிமிஷம் வறுத்திங்கன்னா சரியாயிடும். நமக்கு எண்ணெயில் போட்டு கிண்டுறனால நல்லாவே குக் ஆகிடும். அதே மாதிரி பொட்டுக்கடலை இப்போ இது வறுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மிளகாய்த்தூளோடு சேர்ந்தோடனே எல்லாமே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. மிளகாய்த்தூள் ஒரு நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும், அதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ நம்ம இது கூட என்ன பண்ணிக்கிறோன்னா, இது வதக்கி முடிச்சோடனே புளிக்கரைசல் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்சுட்டு அதோட தண்ணி தான் எடுத்து சேர்த்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா நீங்கள் ஒரு துண்டு புளியாக போட்டுக்கலாம். அதை விட இந்த மாதிரி கரைசலாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா வதங்கி அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு மிக்சி கப்பில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இந்த தாளிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கடுகு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் இது கூட நான் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயம் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி பூண்டு பல் ஒரு 4 தட்டி சேர்த்துருக்கேன். பூண்டு நீங்கள் முன்னாடி போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி தாளிப்பில் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் ஆப்ஷனல் தான். இது ஒரு ஃப்ளேவருக்காக நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி கூட இதே மாதிரி தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா தாளித்து இந்த மாதிரி கோல்டு கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்ததுக்கப்புறம் சட்னியில் போட்டு மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. இந்த சட்னி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.